ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புனித வெள்ளி நாளிலே தேவரீர் உடைய கிருபையின்படியே எங்களை இம்மட்டும் ஜீவனோடு காத்து இந்த லெந்த நாட்கள் எல்லாம் முடியும்படியான கிருபையை தந்திருக்கிறீர். உங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். 40 நாட்களும் கர்த்தர் எங்களுக்கு ஒரு ஒரு திடமான நம்பிக்கையும் விசுவாசத்தையும் ஜெபத்தையும் வேத வாசிப்பையும் உபவாசத்தையும் கொடுத்து அந்த இது கடைசி நாட்களிலே நாங்கள் நிற்கும்படி தேவரி செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு செய்த அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஒரு 46 days எவ்வளோ பெரிய மிராக்கிள்ஸ் எல்லாம் நிறைய பேர் வாழ்க்கையில் நீர் பண்ணியிருக்கிறீர். நமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் இது முடிந்த பிறகு அதனுடைய ட்ரீட், அதனுடைய ரிவார்ட், அதனுடைய கிஃப்ட் நீர் கொடுக்க போகிறீர். எஸ்தருக்கு அளித்தது போலவே எஸ்தர் மற்றும் இஸ்ரவேல் புத்திரர் மொத்த பேருக்கும் நீங்கள் மகிழ்ச்சியும் களிப்பும் மகிமையும் கொண்டாடுதலை கட்டளையிட்டது போலவே கர்த்தர் கொண்டாடுதலை கட்டளையிட வேண்டும் என்று முன்னோக்கி நாம் ஜெபிக்கிறோம். சரீரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தீர். எல்லா கெட்ட கொழுப்புகள் எல்லாம் கீழே எடுத்து போட்டு, வைரஸ் கிருமிகள் எல்லாம் எடுத்து போட்டு, எல்லா அசுத்தங்களையும் அகற்றி எங்கள் உடலிலும் கர்த்தர் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணினீர். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலே புதிதாய் மாறி இருக்கிறோம். ஒரு 48 நாட்களுக்குள்ளாக கர்த்தர் அப்படி செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளும் ஆசீர்வதியும். வசனத்தை நாங்கள் கேட்கவும் அதன்படி நடக்கவும் வாசிக்கவும் தேவனுக்கு பிரியமாக இருக்கும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அழகும் இல்லை, சௌந்தர்யம் இல்லை, அந்த கேடுற்றார் எந்தனை மீட்க. அழகும் இல்லை, சௌந்தர்யம் இல்லை, அந்த கேடுற்றார் எந்தனை மீட்க. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரில் சிறந்தவரே. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேர்களில் சிறந்தவரே. அந்தோ கல்வாரியின் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். கல்வாரி மாமலையோரம் கொடும் கோர காட்சி கண்டேன். கண்கள் நீர் வழிந்திடுதே, என் மீட்பர் இயேசுவதோ, எந்தன் மீட்பர் இயேசுவதோ. கல்வாரி மாமலையோரம் கொடும் கோர காட்சி கண்டேன். கண்ணில் நீர் வழிந்திடுதே, என் மீட்பர் இயேசுவதோ, எந்தன் மீட்பர் இயேசுவதோ. பாவிக்கு புகலிடும் இயேசு இரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடும் இயேசு இரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. பாவமானாரே, பரமான சிலுவை சுமந்தனரே. ஆவிக்கு புகலிடும் இயேசு இரட்சகர், ஆவி பாரினில் பலியாக மாண்டாரே. கால்கள் கைகளில் அணி பாய்ந்திட, கிரீடம் முட்களில் பொன்னி சூடிட. கால்கள் கைகளில் அணி பாய்ந்திட, கிரீடம் முட்களில் பின்னி சூடிட. இரத்த வெள்ளத்தில் கத்த தொங்கினார், இதை காணும் உள்ளம் தாங்குமோ?
இதை காணும் உள்ளம் தாங்குமோ? பாவிக்கு புகலிடம் சுரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. ஆண்டவரே, எங்களை விடுவியும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், எங்களை ரட்சியும். எங்கள் உடல் உறுப்புகள் தலை, கண், காது, மூக்கு, வாய், செவி, நுரையீரல், இருதயம், நுரையீரல், சிறுநீரகம், சீரண உறுப்புகள், கல்லீரல், மண்ணீரல், இடுப்பு எலும்புகள், கழுத்து எலும்புகள், கை கால் எலும்புகள், பாதங்கள், நகங்கள், ரோமங்கள், ஸ்கின் எல்லாம் கர்த்தராலே புதுப்பிக்கப்படட்டும். இவைகள் எல்லாவற்றிலும் நீங்க அடி வாங்கினீங்க, அடிக்கப்பட்டீங்க, நொறுக்கப்பட்டீங்க, வாரினாலே அடிப்பிக்கப்பட்டு ஒரு சிறு இடம் கூட உடம்பில் காயமில்லாத இடமே இல்லாதபடிக்கு ரத்தம் சிந்தினீங்க. ஆண்டவர், அந்த ரத்தம் சிந்ததினாலே நாங்கள் இப்போ உயிரோடு இருக்கிறோம், சுகமா இருக்கிறோம், ஆரோக்கியமா இருக்கிறோம், ஜெயத்தை பெற்று கொண்டு இருக்கிறோம். சாபத்தை நீ மாற்றிருக்கிறீர், வறுமை போக்கிருக்கிறீர், வேதனையை நீக்கிருக்கிறீர். இன்றும் அப்படியே செய்யும் ஆண்டவர். எங்க கண்ணீரை துடைத்திரலும், எங்க வறுமையை மாற்றி ஐஸ்வர்ய சம்பரணரா நீர் வந்ததின் நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். திருமண காரியங்களை ஒழுங்கு பண்ணும், வேலை காரியங்களை ஒழுங்கு பண்ணும், ப்ரொமோஷன் கிடைக்க உதவி செய்யும். ப்ரொமோஷனில் வர வேண்டிய வருமானத்தை கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தரும். தோல்வியெல்லாம் ஜெயமாய் முடிய செய்யும். தேர்வு எழுதுகிற பிள்ளைகள் ஞானத்தோடு எழுத உதவி செய்யும். வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி தரும். வாகனம் இல்லாதவர்களுக்கு வாகனத்தை கொடுத்து ஆசீர்வாதம். பெற்றோர் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் என்று அனைவரையும் ஆசீர்வாதம். பிரயாணங்களை ஆசீர்வதியும், ஆலயங்களில் வழிபாடுகளை ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். குட் ஃப்ரைடே வந்துட்டோம். இதில் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும். அடுத்த நாளுடைய முந்தின நாளுடைய சப்ஜெக்டெல்லாம் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இல்லை அப்படிதான் இன்னைக்கும் கூட அப்படிதான். மாண்டி தேர்ஸ்டே, வியாகுல வியாழன், அதை குறித்து தான் நான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளை காலையில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 7 வேர்ட்ஸை பற்றி ஏதாவது கொஞ்சம் கருத்துக்கள் இருந்தால் நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். ஏன்னா நீங்கள் எல்லாரும் என்ன பண்ண போகிறீங்க, அப்படி தான் போய் நாளைக்கு கேட்க போகிறீங்க. நேற்றும் நீங்கள் மார்னிங் தேர்ஸ்டே மெசேஜை கேட்டிருப்பீங்க. அதனால் அந்த ஒரு தெளிவோடு கூட இன்றைக்கு நம்ம காலையில் ஆவியானவர் வேறு என்ன வித்தியாசமான தகவல்களை நமக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். சரி, மார்னிங் தேர்ஸ்டே இது நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு நாள். இது பஸ்கா ஆசரிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பஸ்காவை ஆசரிக்கிற ஒரு நாள். அது இஸ்ரேல் மக்கள் இன்றும் கூட அந்த பஸ்காவை ஆசரித்து கொண்டிருக்கிறார்கள். பஸ்கா என்றால் என்ன உங்களுக்கு தெரியும். பாஸ்ஓவர் என்றால் என்ன, பாஸ்ட் ஒரு கடந்து வேறு இடத்திற்கு போவது என்று அர்த்தம். அதுதான் எதுலேருந்து கடந்து வரோம் என்பதை குறித்து தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். என்ன செய்தார்னா, நான் வேதத்தை இருக்கிற அந்த ஸ்டோரியை கொஞ்சம் நேரேட் பண்ணுறேன். இயேசு கிறிஸ்து மண்டேலிருந்து அவர் ஜெருசலேமில் இருக்கிறதும் பெத்தானிக்கு போகிறதும் அப்படி தான் இருந்தார். இன்றைக்கி ஜெருசலேமில் இருக்கிறாரு, மேல் அறையில். அவர் என்ன செய்தார், ஏற்கனவே அவர் ஆயத்தம் பண்ணிட்டார். ஏன்னா இதெல்லாம் நடக்கணும்னு வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படியாய் அவர் என்ன செய்றார், முன்கூடியே இதெல்லாம் தீர்மானம் பண்ணிட்டு தனக்கு ரொம்ப பிரியமாக இருந்த 2 பேர், பேதுருவும் யோவானும் அழைத்து மற்ற 10 பேரிடத்துல யாரிடத்துலையும் சொல்லாமல் அவர் அவங்களிடத்துல போயிட்டு, நீங்கள் போங்க, போனால் ஒருத்தர் தண்ணி சுமந்து கொண்டு வருவார், அங்கே போய் இந்த வீடு ஆண்டவருக்கு வேண்டும், மேலறை ஆண்டவருக்கு வேண்டும் சொல்லுங்கள். எல்லாம் ப்ரிப்பேர்டு, வெல் ப்ரிப்பேர்டு. உடனே இமீடியட்டாக ஈ செட், எஸ், நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன். 10-12 பேர் உட்காரும்படியா, 13 பேர் உட்காரும்படியா நான் எல்லாவற்றையும் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெடி பண்ணுறான். இப்போது இது 2 பேருக்கு தான் தெரியும். ஏன் 2 பேருக்கு மாத்திரம் தெரியும்னா, ஆண்டவர்
பர்டிகுலராக யூதாஸுக்கு தெரியக்கூடாது என்று மறைத்து வைத்தார். சில காரியங்கள் எப்பொழுதும் மறைக்கப்படணும். எல்லாவற்றையும் உளறி கொட்டிடக்கூடாது. இது ஒரு சின்ன ஆவியானவர் வெளிப்படுத்துகிற சில காரியத்தை ஆலோசனையாக நான் சொல்கிறேன். எல்லாவற்றையும் சொல்லணும்னு அவசியமும் இல்லை. சில காரியங்களை நம்ம ஒழித்து மறைத்து, ஏன்னா யார் எப்படி இருப்பான்னு யாருக்கும் தெரியாது. நமக்குள்ளே, அதாவது மார்பிலே யோவான் சாய்ந்து கொண்டிருந்தான், கை கெட்டின தூரத்திலே யூதாஸ் உட்கார்ந்துருந்தான். ஏனென்றால் அந்த அப்பத்தை தோய்த்து அவன் வாயில ஊட்டி விட்டு சொல்றாரு, இவன் தான் அவன் அப்படின்னு சொல்றாருன்னா, அப்போ ரைட் ஹேண்ட்ல ஒருவேளை லெஃப்ட் மார்பில் அப்படின்னா ஒருவேளை எல்லாரும் எப்படி உக்காந்துருப்பாங்கன்னு எனக்கு நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். 12 டிசைபிள்ஸும் ஒருவர் ரிலாக்ஸாக, ஒருத்தர் முதுகில் இன்னொருத்தர் சாஞ்சு, ஒருத்தர் மார்பில் இன்னொருத்தர் சாஞ்சு, ஒருத்தர் மடியில் படுத்து. ஏன்னா நைட்டு முழுசும் ஒரு டின்னர் மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு 12-13 பேருக்கு தேவையான ஒரு ஆட்டுக்குட்டியை அவங்க போய் பிடிச்சு அதை கொண்டு போய் ஆசாரத்தில் காண்பிச்சு, அது பழுதில்லாது இருந்தால் அதை உடனே இமீடியட்டாக அங்கே வெட்டி அந்த ரத்தத்தை அங்கே தெளிச்சுட்டு, அந்த ஆலயத்தில் தெளிச்சுட்டு, அந்த கறியை கொண்டு வந்து என்ன செய்வாங்கன்னா சமைப்பாங்க. இது ஏன் அப்படின்லாம் நம்ம கேட்க போகிறோம். அதை சமைச்சு அவங்க சாப்பிட்டு அப்புறம் பாட்டு பாடி அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஒலிவு மலையில் போய் கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்ணினார். இதுதான் வியாழன் இரவு நடந்த விஷயம். பகலில் என்ன நடந்தது நமக்கு தெரியாது. ஆனால் பகலில் என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனால் அந்த 3 நாளில் என்ன நடந்திருக்கும்னா, யூதாஸை பிடிச்சிட்டாங்க. யார்? நம்ம ஆப்போனன்ட் டீம் இருக்காங்களே, பரிசேயர், அவங்களாம் பிடிச்சிட்டு சதுசேயர், சனகரீம் கும்பல்லாம் பிடிச்சி அவனுக்கு ஒரு 30 வெள்ளிக்காசு பிரைப் கொடுத்து காட்டி கொடுக்கும்படி அவனை வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அவனும் அதில் சிக்கிட்டான். ஏன்னா அவனும் அந்த 3.5 லட்சம் பேரில் ஒருவனாக இருந்தான். அவனுக்கும் ஒரு எண்ணம் என்னன்னா, நாம் இயேசு ராஜாவாயிட்டார்னா எனக்கு நிதி அமைச்சர் பதவி கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு ஆசையில் இருந்திருப்பான். ஜெலட் அவன். ஜெலட்னா செலுத்தியர்கள் என்னன்னா, அவங்க வந்து மறைமுகமாக ரோமருக்கு எதிராக தீவிரவாத இயக்கம் உடையவர்கள். சரி, அதனால் செலட்டுன்னு சொல்லுவாங்க அவங்க. ஸோ அவன் யூதாஸ் கூடவே இருந்து யோசித்து பார்த்தான், சரி இவர் இனிமேல் பிரயோஜனப்பட மாட்டார், சரி நம்ம கையில் பையில் வர பணம் இல்லை, ஒரு 30 வெள்ளிக்காசு வாங்கிட்டு இவரை காட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு யோசித்து காட்டி கொடுத்துருப்பானோ இன்னும் தெரியாது. காட்டி கொடுத்துட்டான். காட்டி கொடுக்க முன் வந்தான். அதனால தான் ஆண்டவர் ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருந்தார். எந்த இடம் சீக்ரெட்னா, மேலறை சீக்ரெட்டு. அதுக்கப்புறம் அவர் போகிற கெத்செமனே தோட்டமும் ரொம்ப சீக்ரெட்டாக தான் வைத்திருந்தார். எப்படியோ அது யூதாஸுக்கு அன்றைக்கி தெரிஞ்சு போய் தான் அவரை போய் காட்டி கொடுத்து முத்தம் கொடுத்து அவரை காட்டி கொடுத்தார். சரி, ஏன் இந்த பஸ்காவை ஆசரிக்கணும்? இதுதான் இன்னைக்கு டாபிக். ஒரு சுருக்கமாக 3 நிகழ்ச்சியை உங்களுக்கு சொல்லிவிட்டு உங்களுக்கு கைகளிலே நான் கொடுக்குறேன். வித்தியாசமாக நீங்கள் புரிஞ்சு அது ஆவியானவர் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிற மாதிரியே தெரிந்து கொண்டு நீங்கள் இனிமேல் கம்யூனியன் போகும் பொழுதெல்லாம் நீங்கள் அதை சிந்தித்து கொண்டே நீங்கள் போகும்படி, அன்போடு கூட தியானித்து கொண்டே போகும்படி நான் அன்போடு கூட அழைக்கிறேன். இது முக்கியமான ஒரு சப்ஜெக்டு. ஒருவேளை தெரியாதவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேரை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், நிறைய பேரை பார்க்க சொல்லுங்கள். நான் இதை சொல்கிறதே இல்லை. காரணம் என்னன்னா, யாருக்கு விருப்பமோ, யாருக்கு ஆசீர்வாதம் வேணுமோ, யார் இதை விதைக்க விரும்புகிறாங்களோ அதை விதைங்க. உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். நான் சொல்லி தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும்னா அடிக்கடி சொல்லினா இது ஏதோ கமர்ஷியல் நினச்சிக்கிறாங்க. இல்லை, கமர்ஷியல்லாம் ஒன்றும் இல்லை. இதில் ஒன்றுமே கிடையாது இதில். அதனால் நீங்கள் தயவுசெய்து இதை யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். இந்த தாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இன்னுமே கூட ஆழமாக அதை யோசனை பண்ணுங்கள். ஏன் பஸ்கா? ஏன் ஒரு ஆட்டுக்குட்டி அழிக்கப்பட வேணும்? இன்னும் சொல்லப்போனால், ஏன் ஆண்டவர் கொல்லப்படணும்? இந்த கேள்வி நமக்கு வருதில்ல. தேவகுமாரன் ஆண்டவர் தகப்பன் தான் சொந்த மகனையே அனுப்பி ஏன் அவர் சிலுவையில ஒப்பு கொடுக்கணும்? அப்படி ரத்தம் சிந்தி தான் மடித்து அவர் வாழ்க்கையை முடிக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருது.
அதுக்கு பதில் தான் நாம் இன்னைக்கு தேடுறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். அதில் ஆதாம் ஏவாள் தவறு செய்கிறாங்க. ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்ட பொழுது அவளுக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது. நீங்கள் பழுகு பெருகி பூமியை நிரப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நீங்கள் பண்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஏவாளை இப்படி தான் ஆசீர்வதிக்கிறார். ஸ்திரீயின் வித்துன்னு சொல்கிறாரு. உன் வயிற்றிலிருந்து பிறக்க போகிற குழந்தை தான் அந்த இயேசு கிறிஸ்து. அது அந்த பிசாசின் தலையை நசுக்குவான், அவன் உன் குதிக்கால நக்குவான் அப்படின்லாம் பேசுகிறார். ஆனால் ஆரம்பத்தில் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமே அந்த குடும்பத்தை அழகாக ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். நல்ல கல்யாணம் பண்ணி வச்சார், நல்ல பொண்ணை கொடுத்தாரு, நல்ல வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்க. ஏதேன் பியூட்டிஃபுல்லான தோட்டம், அது கானானை போல் இருக்கும், ரொம்ப அழகான இடம் அது. அதில் அதுதான் பிளெஸ்ஸிங்காக இருந்தது அவங்களுக்கு. அவங்க உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உழைக்கணும்னா உடல் உழைப்பு அவசியம், மற்றபடி இது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வலி இல்லை, வேதனை இல்லை, மரணம் இல்லை. முக்கியமாக சொல்லப்போனால் அதாவது அவ்வளவு அழகான ஒரு இடத்தை விட்டு இப்போ வாசிக்கிறேன். 3ஆம் அதிகாரம். பின்பு தேவனாகி கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போல் ஆனான். கொஞ்சம் புத்தி வந்துருச்சு, தெளிவு வந்துருச்சு. அதனால் இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இருக்காதபடிக்கு, நல்லா கவனிங்க, உயிரோடு இருக்காதபடிக்கு செய்ய வேண்டும் என்று. முதல்ல அவனுடைய பிளான் என்னன்னா, நல்லா நிறைய நாள் வாழ வைக்கணும்னு தான் ஆசைப்பட்டார் போல இருக்கு. ஆனால் நம்ம பண்ணுற தப்பு தான் பாதியிலே போயிடுறோம் இல்லை? நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம செய்கிற பாவம், நம்ம செய்கிற அக்கிரமம், நம்ம செய்கிற குற்றம், இவை எல்லாம் தான் நம்மளை பாதியில் போக வைக்குது. அதனால் என்ன செய்தாராம், மனுஷனை படித்ததுக்கு மிகவும் மனஸ்தாபப்பட்டாராம். அதை வேறு இடத்துல இருக்குது. எடுக்கப்பட்டு அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாய கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு தீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடல்வரி பட்டயத்தையும் வைத்தார். அதற்கு முன்பு என்ன நடக்குதுன்னா, அவர் பார்க்கும் பொழுது நிர்வாணி என்று பயந்து நான் ஒளிந்து கொண்டேன் என்று சொல்றான்ல. அப்படி சொன்ன பிறகு, உன்னை நிர்வாணி என்று யார் உன்னை சொன்னா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுட்டு என்ன பண்றாரு பாருங்க. தேவனாகிய கர்த்தர் 21ஆம் வசனம், ஆதாமுக்கும் அவள் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவருக்கு உடுத்தினார். முதல் ஆதாம் ஏவாள் தவறு செய்தாங்க. முதல் குழந்தை, ஃபர்ஸ்ட் பார்ன், நம்மை போலவே இருக்கிறான்னு சொன்னார், நம்மில் ஒருவனாக இருக்கிறான்னு சொன்னார். அவன் தான் ஒரு மாதிரியான மாடல் சைல்டு, சில்ட்ரன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஃபாதர் அண்ட் மதர், எப்படி வேணா சொல்லுங்க. ஆனால் அவன் போயிட்டான். அந்த மாதிரியை ஆண்டவரையே இழந்துட்டான். ஆண்டவருடைய சாயலை இழந்தான், ஆண்டவருடைய தன்மையை இழந்தான், ஆண்டவரையே இழந்து போனான் கீழ்ப்படியாமையினால. அதனால முதல்ல அவனுக்காக ரத்தம் சிந்தப்பட்டது. எப்படி ரத்தம் சிந்ததுன்னா, ஒரு தோல் உடைய மிருகத்தின் தோல் உடைய அவர் எடுக்கணும்னா எப்படியோ மிருகத்தை அவர் கொண்டிருக்க வேண்டும். அந்த ஏதேன்ல ரத்தம் சிந்துதல் உண்டாயிற்று. யார் நிமித்தமாக? ஆதாம் ஏவாள் நிமித்தமாக. இங்கதான் ஆரம்பிக்குது அந்த பஸ்காவின் ஆரம்பம். ரத்தம் சிந்ததுனாலதான் அவனுடைய மானம் மறைக்கப்பட்டது, அவன் பாவம் மறைக்கப்பட்டது, அவனை உயிரோடு கர்த்தர் வைத்தார். நல்ல கவனிங்க.
ரத்தம் சிந்துதலினாலே நமக்கு மீட்பு கிடைக்கவே கிடைக்காது. முதல் ஒரு மிருகம் ஆதாமுக்காக அடைக்கப்பட்டது. இல்லைன்னா பாவம், அதுவும் நிறைய நாள் வாழ்ந்திருக்க வேண்டியிருக்கு. அவனை மீட்கும்படியாய், அவனை இன்னும் கொஞ்ச நாட்கள் உயிரோடு வைக்கும்படியாய், அவனை அந்த அவமானத்தில் இருந்தோம், அந்த நிந்தையில் இருந்தோம், அவன் பயத்தில் இருந்தோம். பயமே எங்க இருந்ததுன்னு தெரியாது அவனுக்கெல்லாம். ஆனா முதல் அவன் பாவம் செய்ய போது பயம் தானாக வந்தது. இன்னைக்கு அநேக பயப்படுகிறவங்க இருக்கிறீங்க. நாமளும் நிறைய பயப்படுறோம். நானும் பயப்படுறோம். எதிர்காலத்தை குறித்து பயம், ஐயோ திருமணமாகலையே பயம், ஐயோ வியாதி வந்துருச்சே பயம், ஐயோ பயம் பயம் பயம். காரணம் எதுவாக இருக்கட்டும், ஆனா அந்த பயத்தின் அதிபதி யாருன்னா அந்த ஆதாம் ஏவாள் தான். அதை கொண்டு வந்தது யாருன்னா அந்த சர்ப்பம், விழுந்து போன அந்த சர்ப்பம் ஏமாற்றி கொண்டு வந்தது. அவன் பாவத்திலே தள்ளினது பாவம். அதனால 2 மிருகங்களும் அடைக்கப்பட்டன. ஆதாமுக்கு ஒரு மிருகம், ஏவாளுக்கு ஒரு மிருகம், அடுத்து ரத்தம் சிந்தப்பட்டது. சரி, இதை நீங்க இன்னும் ஆழமா தியானம் பண்ணுங்க. இதுல கன்க்ளூஷன் என்னன்னா, பாருங்க, பாவம் ஆதாம் ஏவாள் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு விலக்கி போட்டாங்க. இந்த கானானுக்குள்ள திரும்ப போகணும்னா, ஏதேன் மாதிரி இருக்கிற ஒரு கானானுக்குள்ள, பரம கானானுக்குள்ள போகணும்னா, நாம அந்த கவர்டு லைஃப், அந்த தோலினாலே மூடப்பட்ட அந்த ரத்தம் சிந்ததினாலே மீட்கப்பட்ட ஒரு அனுபவம் இருந்தாதான் நாம. அப்போ அவனால போகவே முடியாது. அந்த இடத்துல சுடர்வழி பட்டயத்தை வச்சிட்டாரு. மீண்டும் அந்த ஆதாம் உள்ள போனோம்னா ஒரு ஒரு இன்னும் ஒரு ரத்தம் சிந்துதல் அவசியம் தேவைப்படுகிறது. இப்படியும் பேசலாம். இன்னொன்னு சொல்லலாம், முதல் ஆதாம் கீழ்ப்படியாமையினாலே அவன் பாவத்தில் இழந்து போனான். அவனாலே அந்த வாழ்க்கையில, உயிரோடு இருக்கிற வாழ்க்கை, எப்பொழுதும் ஜீவனோடு இருக்கிற அந்த வாழ்க்கையை இழந்து போனான். ஆனா 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்து கீழ்ப்படிந்ததுனால அவர் உயிரோடு இன்னும் இருக்கிறார். அவர் தான் நமக்கு நல்ல மாடல். அதனால நாம் இந்த பாவத்திலிருந்து நம்ம வெளியே வர நிச்சயம் ஆண்டவர் அடிக்கப்பட்டு, அவருடைய காயங்களாலே நாம கழுவப்பட்டு, அவருடைய இரத்தத்தினாலே நாம தெளிக்கப்பட்டு, மீட்கப்பட்டு, கவர் பண்ணப்பட்டு, பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டு தான் நாம் அந்த பரம கானானுக்குள்ள நாம் போக முடியும். இல்லைன்னா இல்லவே இல்லை. நிச்சயம் முடியாது. 100% முடியாது. இயேசுவே தான். இயேசுவில்லாமல், இயேசுவை அறிக்கையிடாமல், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நம்ம புரிந்து கொள்ளாமல் நம்மாலே அந்த கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. 2வது, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். அது ஆபிரகாம் ஈசாக்கு பிரச்சனை கதை உங்களுக்கு தெரியும். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது, இதோ பின்னாக 13ஆம் வசனம், பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். இப்போ சாக்ரிஃபைஸ். என்ன சாக்ரிஃபைஸ்? பிள்ளைய ஆண்டவர் சாக்ரிஃபைஸ் பண்ண கேட்கிறார். செகண்ட் டைம் ஆண்டவர் பைபிளில் சாக்ரிஃபைஸ் கேட்கிறாரு. உன் பிள்ளையை எனக்காக பலி கொடுப்பியா அப்படின்னு கேட்குறாரு. இவனும் ஒத்துக்கிறான். ஒத்துட்டு கீழ்ப்படிந்து போகிறான். பவுல்லாம் இவங்க எழுதும் பொழுது ஈசாக்க இயேசு கிறிஸ்து ஸ்தானத்தில் வைத்து எழுதுவாங்க. அப்படியே கொண்டு போகிறாங்க. கீழ்ப்படிந்து அவன் போகிறான். விறகு கட்டைகளை கொண்டு போகிறான். உங்களுக்கு அந்த விறகு கட்டை எதை ஞாபகப்படுத்துதுன்னா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், பின்னாடி சொல்கிறேன். விறகு கட்டைகள், கத்தி கொண்டு போகிறான். அவன் அமைதியாய் போகிறான். ஒரு வார்த்தை கூட பேசலை, மறுக்கலை. பேசினா இன்ஃபேக்ட் இல்லைன்னு முரண்டெல்லாம் பிடிக்கல. அப்பா பலி ஆடு எங்கே அப்படின்னு கேட்டான். எல்லாம் இருக்குது, கத்தி இருக்குது, விறகு இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் பலி ஆடு எங்கேன்னு கேட்டால், கர்த்தர் பார்த்து கொள்வார், யெகோவா ஈரே என்று சொல்லி ஆபிரகாம் கீழ்ப்படிந்து சொல்லி அவனை கடைசியில் அந்த பலிபீடத்தின் மேலே கட்டுற வரைக்கும்
அவன் வாய் பேசாமல் இருந்தான். அதுதான் கீழ்ப்படிதல், தகப்பனுக்கு கீழ்ப்படிதல். என் ஆண்டவரும் அப்படிதான் கீழ்ப்படிந்தார். இங்கே நடந்தது என்னன்னா, அங்கே ஒரு ஆட்டுக்கடாவை நாங்கள் ஆண்டவர் காண்பிக்கிறார். அந்த விறகுக்கு அடையாளம் என்னன்னா, சிலுவையில் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி மரத்தில் தொங்கினவன் பழைய ஏற்பாட்டில் சொல்ல போனால் சபிக்கப்பட்டவன் அர்த்தம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இந்த மரத்தில் என் ஆண்டவர் அந்த சாபத்தை போக்கவே அந்த மரத்தை தொங்கி அந்த மரத்தையே அது ஆசீர்வாதமான மரமாக அவர் மாற்றி கொடுத்தார். இது இரண்டாவது சாக்ரிஃபைஸ். இதில் வர ஆசீர்வாதம் என்னன்னா, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றார், யெகோவா ஈரே என்று அங்கே பேரிட்டான். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றான். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள்ளே பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரிலே கர்த்தர் முதலாக அவர் பேரிலே ஆணையிட்டு சொன்னார். ஆமென். இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. செகண்ட் சாக்ரிஃபைஸில் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்னன்னா, பஸ்கா பாடம் என்னன்னா, கீழ்ப்படிதல். நம்ம ஆண்டவருக்கு ஆபிரகாமை போல கீழ்ப்படிந்தா நிச்சயமாகவே இந்த சொல்லப்பட்ட 17-18 சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் வந்து சேரும். உங்கள் தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். உங்கள் பிள்ளைகளுக்கான தேவைகள் பார்த்து கொள்ளப்படும். அங்கே வசனம் ரொம்ப அழகாக இருக்கு, குமாரனுக்கு பதிலாக. அப்போ அந்த குமாரனுக்கு பதிலாக ஒரு தகன பலி ஆட்டை அவன் அடித்தான்ல, ஆண்டவர் அதை சிக்க வைத்திருந்தார்ல, அதே போல நமக்கு பதிலாக, உங்கள் பேரை போட்டுக்குங்க, எனக்கு பதிலாக என் ஆண்டவர் அங்கே அடிக்கப்பட்டார். எனக்கு பதிலாக எனக்கு வாழ்க்கை கொடுக்கும்படியாக ஆண்டவர் அடிக்கப்பட்டார். அதை கர்த்தரே ஆயத்தம் பண்ணினார். அதனால ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஈசாக்கு வாழ்ந்தான், திருமணம் செய்து கொண்டான். அவன் வழியாக 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்கள் வழியாக சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. கோடா கோடியாய் பெருகினார்கள். ரெபேக்காள் வழியாக ஈசாக்கு 100 மடங்கு விருத்தி அடைந்தான். இதெல்லாம் காரணம் கீழ்ப்படிதல் தான். குமாரனை கீழ்ப்படிஞ்சிங்கன்னா, அவர் நமக்கு சப்ஸ்டிடியூட் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம அவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் தாங்க சப்ஸ்டிடியூட். ஆண்டவரே, எங்களால் மறிக்க, நம்ம செய்கிற தப்புக்கெல்லாம் நம்மளை அடிப்பாருன்னா, நம்ம எந்தெந்த காரியத்தில் எந்தெந்த நேரத்தில் எப்படிலாம் நம்ம தப்பு செய்கிறோம் அதுக்கெல்லாம் தண்டனை கொடுப்பாருன்னா, இன்னைக்கு உலகத்தில் ஒருவனும் இருக்கவே முடியாது. அதனால் ஆண்டவர் இந்த தண்டனைகள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு, சாபத்தை ஏற்றுக்கொண்டு, வியாதியை ஏற்றுக்கொண்டு, எல்லா மீறுதல்களை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டு, அவர் அதுக்கு நமக்கு பதிலாக அவர் மாண்டார். அதனால தான் நாம் இப்போ உயிரோடு இருக்கிறோம். இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கிறோம். நாம் இன்னும் நீரோடி வாழப்போகிறோம். எப்படிங்க நீரோடி வாழ்வீங்க? நிச்சயமாக இறந்த பிறகும் கானானுக்குள்ளே நாம் போகிறோம். யார் வழியாக? இயேசு கிறிஸ்து, 2ஆம் ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாம் அந்த ஜீவனுள்ள வாழ்க்கையை, மீண்டும் ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ அந்த பஸ்கா மிக மிக முக்கியமான ஒன்று. ஆசீர்வாதமும் உண்டு, பரலோகத்தில் இருக்கிற அனுபவமும் உண்டு. அதே போல் இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது அநேகருக்கு நம்மை ஆசீர்வாதமாக நிச்சயம் வைப்பார். இந்த 40 நாள் என்னோடு கூட இருந்தீங்கள்ல, நிச்சயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது நமக்கு இந்த வருஷம் கொடுத்த வாக்கு தத்துவம். இது நான் உன்னை மாத்திரம் ஆசீர்வதிக்க மாட்டேன், உன் நிமித்தமாக அநேகரை நான் ஆசீர்வதிப்பேன். ஆமேன். அல்லேலூயா. ஈசாக்கு அவனை மனைவி ரெபேக்காள் கல்யாணமாச்சு, குழந்தைங்க பிறந்தது. ஈசாக்கு பெரியவனானா, ஆபிரகாம் செல்வசீமானா. இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னா ஒரு கீழ்ப்படித்தனாலே நடந்தது. சரி, மூணாவது எகிப்தில் அடிமை தினத்தில் இருந்த மக்கள். இந்த வசனத்தை வாசிக்கிறேன். 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் என்ன செய்யணும்னா, 21ஆம் வசனம். அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து
நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடிய காலம் வரைக்கும் உங்களில் ஒருவனும் வாசலில் விட்டு புறப்பட வேண்டாம். வீட்டுக்குள்ளே இருக்கணும். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேல் சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் பொழுது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரம் ஒட்டாமல் வாசற்படியை விலக்கி கடந்து போவார். ஆமென். பஸ்கா எதற்கு? அந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் அடிக்கப்பட்டிருந்ததா கடந்து போக செய்வாராம். கர்த்தர் சங்கார தூதனை கடந்து போக பண்ணுவார். துஷ்டன் உன் வழியாக பிரவேசிப்பதில்லை, அவன் முற்றிலுமாக சங்கரிக்கப்பட்டான். நம்ம வீட்டில் எந்த குறையும் இராதணும்னா நாம் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நம்ம வீடுகளில் தெளித்திருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம வீடுகளிலும் நம்ம மேலும் நம்முடைய குடும்பத்தின் மேலும் நம்முடைய ஆஸ்திகள் மேலும் நம்முடைய ப்ராப்பர்ட்டிஸ் மேலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அடையாளமாக தெளிக்கப்பட வேண்டும். அப்படின்னா அவருடைய பிள்ளைகளாக நாம மாற வேண்டும். அதிகாரம் கொடுத்தாராம். வேதம் சொல்லுகிறதுல ஒவ்வொருவருக்கும் அதிகாரம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நாம இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுவோம். உலகத்தை ஜெயிப்போம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுகிறோம். அநேக முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஜெயம் கர்த்தரால் வரும். இயேசு கிறிஸ்துவ ரத்தம் சாபத்தை ஜெயமாய் மாற்றினது, சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி, தோல்வியை ஜெயமாய் மாற்றினது, மரணத்தை ஜீவனாய் மாற்றினது, வியாதியை நீக்கினது. இது பஸ்கா ஆட்டுக்குட்டியானுடைய அந்த வல்லமையான செயல். பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னா நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஆண்டவரை பஸ்கா ஆட்டுக்குட்டியை நம்ம அந்த இரத்தத்தை நம்பணும், விசுவாசிக்கணும், சிலுவையை நோக்கி எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். மாத்திரமல்ல, திருவிருந்தில் பங்கு பெறணும். அது மாத்திரமல்ல, கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் அந்த அதிகாலை இரவில் அவர் ஜெபித்தது போல நாமும் ஏக்கத்தோட பெருமூச்சோடு கூட கண்ணீரோடு கூட நாம் ஜெபிக்கணும். நம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரேன்னு ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம திடப்படுத்துவார். நிச்சயமா ஆதாம் ஏவாள் அவங்க லூஸ் பண்ண எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு நிச்சயம் இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே இயேசுவினாலே நமக்கு கிடைக்கும். நல்ல நம்பிக்கையோடு இருங்க. நிச்சயம் கர்த்தர் இந்த வருகிற ஈஸ்டருக்கு அப்புறம் பெரிய காரியங்களை செய்வார். ஈவன் சொல்ல போனால் குட் ஃப்ரைடேக்கு அப்புறம் பெரிய பெரிய அற்புதங்கள் செய்ய போகிறார். காத்திருங்க. எல்லாம் சாட்சி சொல்லுங்க, சாட்சி எழுதுங்க, என்னோட கூட பேசுங்க. நிச்சயம் மரணம் இல்லை, ஜெயமாக நம்மளை வைப்பார், ஆசீர்வாதமாக வைப்பார். இனி நம்முடைய வாழ்க்கையில தோல்வியே இருக்கவே இருக்காது. ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, நீ கொடுத்த இந்த செய்திக்காய் ஸ்தோத்திரம். இது அநேகத்தோட தொடப்பட உதவி செய்யும் சுவாமி. விசேஷமாக இந்த நாளிலே தேவையோடு இருக்கிறவங்க, கண்ணீரோடு, வியாதியோடு, பலவீனத்தோடு, மரண படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்த ஜெயத்தினாலே நீங்க விடுதலை கொடுத்து ஆசீர்வதிங்க. விசேஷமாய் ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. இந்த குட் ஃப்ரைடே திருமண காரியங்கள் ஒழுங்காகட்டும், வேலைக்கான வாய்ப்புகள் திறந்து விடட்டும், இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகள் விலகட்டும், குழந்தை பேரு உண்டாகட்டும், சகல நோய்களும் சகல வியாதிகளும் மறையட்டும். விசேஷமாக வறுமை கடன் அடைக்கப்படட்டும். எங்கள் தேவைகள், வறுமை, எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய தரித்திரங்கள், எங்களுடைய சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எங்கள் தலைமையில எப்பொழுதும் இருக்கட்டும். விசேஷமாக இந்த ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகள் இன்றைக்கு கூட அநேகர் தாங்கினீங்க. உங்களுக்காக நான் விசேஷமாக ஜெபிக்கிறேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால், ஊழியத்தை தாங்குவானானால் பிதாவானவர் கனப்படுத்துவார். எலியாவின் ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தின் மேலே இருந்தது.
எலிசாவின் ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தின் மேலே இருந்தது. அந்த குடும்பத்தை கர்த்தர் மென்மேலும் காப்பாற்றினார். 5 அப்பம் 2 மீன் கொடுத்தவன் அந்த பிள்ளைக்கு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். வீட்டுக்கு போய், ஐயோ நான் என் கொடுத்ததுல ஆண்டவர் அநேகரை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி அவன் சந்தோஷப்பட்டிருப்பான். இன்னும் பேசப்படுகிறான். 2 காசு கொடுத்த விதவைய ஆண்டவர் ரொம்ப மெச்சி கொண்டார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். விதைக்கிறவனுக்கு கர்த்தர் விதையை திரும்ப கொடுப்பார், அறுப்பையும் கொடுப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காத்து நடத்துவாரா, எல்லா தேவைகளையும் சந்திப்பாரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமேன். God bless you.